Hi students, I am Vino. 12th month chapter 1 example 1.36 பார்க்கலாம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, solve the equation x plus 3y minus 2y is equal to 0, 2x minus y plus 4z is equal to 0, x minus 11y plus 14z is equal to 0ன்னு சொல்லிட்டு ஒரு 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த 3 ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லணும். ஓகே, சரி இங்கே பாருங்க. நம்ம நார்மலாக ஒரு 3 ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா அதுலேருந்து ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துப்போம், ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகேவா, சரி இதுலேருந்து ஏ எடுத்தோம்னா எக்ஸ் கோஎஃபிஷியன்ட், ஒய் கோஎஃபிஷியன்ட், இசட் கோஎஃபிஷியன்ட் வந்து எழுதணும். அப்போ இங்கே என்ன இருக்குது, 1 3, ஓகேவா. ஸோ 1 3 -2. ஸோ நெக்ஸ்ட் இதில் நம்ம பார்த்தோம்னா என்ன இருக்கும், 2 -1 4. அடுத்த ஈக்குவேஷனில் 1 -11 14. ஸோ பி அப்படிங்கிறது ஈக்குவலுக்கு அந்த சைடு, ஸோ 0 0 0. ஓகேவா. ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் பை இசட். இதில் என்ன பண்ணுவோம், ஏ ஸ்லாஸ் பி வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அப்போ ஏ ஸ்லாஸ் பி. ஸோ ஏ ஸ்லாஸ் பின்னா என்ன இருக்கும், ஏவா 1 3 -2 2 -1 4 1 -11 14. அப்போ 0 0 0. ஸோ ஒரு நார்மலாக ஒரு மேட்ரிக்ஸ் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 3x3 மேட்ரிக்ஸில் எப்படி கொண்டு வருவோம், ஒரு காஷ் எலிமினேஷன் மெத்தடில் 1, அதாவது ஒரு நான் ஜீரோ, ஒரு 0 2 0. ஓகேவா. ஸோ இப்போ இதுதான் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நம்மளுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா நான் ஜீரோ. ஸோ நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அப்போ என்ன பண்ணிக்கலாம், 1 3 -2 0. ஓகேவா. இப்போ இந்த எலமெண்ட், அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட் நம்மளுக்கு எப்படி இருக்கும், 0ன்னு இருக்கணும். பட் இங்கே என்ன இருக்குது, நம்மளுக்கு 2ன்னு இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை இன்னொரு ஒரு 2வால் சப்ராக்ட் பண்ணால் 0 கிடைக்கும். அப்போ இங்கே 1 இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம், R2 implies R2 minus 2R1. R1-ஐ 2வால் மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணுறேன். அப்போ R2 என்ன இருக்குது, 2 -1 4 0. R1-ஐ 2வால் மல்டிப்ளை பண்ணுங்கன்னா 2 3 2s are 6 2 2s are 4 0. இப்போ இது என்ன பண்ணிக்கலாம், சப்ராக்ட். ஓகேவா. அப்போ 2 -2 வந்து 0, -1 -6 -7 4 + 4 8 0. அப்போ என்ன இருக்கும், 0 -7 8 0. நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது, 1. இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வரணும், 0 வரணும். அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், R1-ஐயும் R3-யும் நம்மளுக்கு சப்ராக்ட் பண்ணாலே 0 கிடைச்சிடும். அப்போ என்ன எழுதிக்கலாம், R3 implies R3 minus R1. இது வேறு. ஓகேவா. R1 ஜஸ்ட் இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சப்ராக்ட் பண்ணிக்கலாம். சரி இங்கே பாருங்க, 1 - 1 என்னது 0, -11 -3 நம்மளுக்கு என்ன வரும், -14 14 minus of -2. அப்போ என்ன இருக்கும், ப்ளஸ்ஸா. அப்போ 14 + 2 வந்து என்னென்னா 16 0 - 0. நெக்ஸ்ட் இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் காலம் வந்து 1 0 0 முடிச்சிடும். இப்போ செகண்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வரணும், 0 வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் ரோவும் நம்மளுக்கு செகண்ட் ரோவும் பிரச்சனை இல்லை. அப்போ என்ன பண்ணிக்கலாம், 1 3 -2 0. அதே மாதிரி 0 -7 8 0. ஓகேவா. இப்போ இந்த இடத்துல 0 வரும். இப்போ இங்கே 14 இருக்குது, இங்கே 7 இருக்குது. ஸோ ப்ராப்ளமே இல்லை. என்ன பண்ணிக்கலாம், R3 இந்த 14 கூட இன்னொரு ஒரு 14 கொண்டு வந்தால் 0 வரும். 7 இருக்கா, 7-ஐ நம்ம 2வால் மல்டிப்ளை பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், 14 கிடச்சிரும். அப்போ R3 - 2R2. ஓகேவா. அப்போ R3 என்ன இருக்குது, 0 -14 16 0. R2 2வால் பண்ணோம்னா 0 7 2s are 14 8 2s are 16 0. இது ரெண்டு என்ன பண்ணுறோம், சேம் அதனால சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ். இப்போ என்ன ஆகும், 0 - 0 14 0 16 - 16 0 0 - 0 0 0 0 0 0. ஓகேவா. ஸோ இப்போ நம்மளுக்கு நினச்ச மாதிரி என்ன இருக்குது, ஒரு நான் ஜீரோ, ஒரு 0 2 0. ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதுக்கான ரேங்க் எழுதலாம். ஸோ இப்போ ரேங்க் இ, நம்மளுக்கு ரேங்க் ஏன்னா நம்ம இதை பார்க்க மாட்டோம், இதை மட்டும்தான் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு நான் ஜீரோ இருக்குது, இங்கே ஒரு நான் ஜீரோ இருக்குது, இங்கே ஃபுல்லாக 0வாக இருக்குது. அப்போ இது 1, இது வந்து 2. அப்போ ரேங்க் ஏ என்னது 2. அடுத்து ரேங்க்கு A/B. ஸோ ரேங்க் A/B என்னது, இதை பார்ப்போம். இது ஃபுல்லாக நான் ஜீரோ இருக்குது, இது ஃபுல்லாக நான் ஜீரோ இருக்குது, இது ஃபுல்லாக 0. அப்போ ரேங்க் A/B என்னது
வந்து 2. அப்போ என்ன வரும்? rank A is equal to rank A by B is equal to 2. இதில் என்ன இருக்கும்? less than 3. அதாவது நம்மளுக்கு 3 இருக்குது எலமெண்ட் x, y, z. 3 விட நம்மளுக்கு என்ன இருக்குது? 1 கம்மியாக இருக்குது. அப்போ 1 கம்மியாக இருக்குதுன்னா இது என்ன சொல்லுவோம்? 1 parametric family சொல்லலாமா? ஓகேவா? ஸோ 1 parameter ஃபேமிலின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதை நம்ம என்ன சொல்லிக்கலாம்? ஸோ 1 parameter family of solution அப்படின்னு சொல்லிட்டு infinite many solution சொல்லலாமா? parametric family of solution. அதே மாதிரி இதுக்கு infinite of many solution இருக்குது. ஓகே, இப்போ நம்மளுக்கு இது என்ன பண்ணிக்கலாம்? ஈக்குவேஷனாக நம்ம மாற்றுவோம். இது எக்ஸ் கோஎஃபிஷியன்ட்டுக்குள்ளது, இது ஒய்க்குள்ளது, இசட்டுக்குள்ளது. அப்படியே நம்ம ஈக்குவேஷன் எடுத்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் 3y மைனஸ் 2z, அதாவது எக்ஸ் ப்ளஸ் 3y மைனஸ் 2z ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இதை எடுத்தோம்னா 7y 8z. அப்போ மைனஸ் 7y ப்ளஸ் 8z ஈக்குவல் டு 0. மூணாவது நம்மளால அஷ்யூம் பண்ண முடியாது, ஏன்னா எல்லாமே 0ன்னு ஆகிடுச்சு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. எப்பயுமே நம்மளுக்கு ஈக்குவேஷன் 3ன்னு ஒன்று வரும். அதுலேருந்து இசட்டை எடுத்து தான் எங்கே கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணி ஒய் கண்டுபிடிப்போம். அப்புறம் ஒய்யோ இசட்டையும் எடுத்து கொண்டு போய் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணி எக்ஸை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். பட் இங்கே மூணாவது ஈக்குவேஷன் இல்லை, அதாவது இசட் அப்படிங்கிறது நம்மளுக்கு இல்லை. அப்போ இல்லை அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிக்கிறேன்னா இசட் அப்படிங்கிறது டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இசட் ஈக்குவல் டு டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணிக்கலாம்? ரெண்டாவது ஈக்குவேஷனில் போட்டோம்னா மைனஸ் 7y ப்ளஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ மைனஸ் 7y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 8t. அப்போ y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 8t பை 7. அப்போ அடிச்சு கொடுத்தோன்னா என்ன வரும்? 8t பை 7ன்னு கிடைக்கும். இது ஒய்யோட ஆன்சர். இப்போ ஒய்யவும் இசட்டையும் கொண்டு போய் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டோன்னா என்ன இருக்கு? எக்ஸ் ப்ளஸ் 3y என்ன கிடைக்குது? 8t பை 7 மைனஸ் 2t இஸ் ஈக்குவல் டு 0. என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் 8 3s 24t பை 7 மைனஸ் 2t இஸ் ஈக்குவல் டு 0. நான் என்ன பண்ணிக்கிறேன்? இது காமனாக எடுக்கலாமா? 7. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 24t மைனஸ் 7 2s 14t டிவைடட் பை 7 இஸ் ஈக்குவல் டு 0. 24ல் 14 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 10. ஸோ நான் இந்த சைடு எடுக்கிறேன். ஸோ 24ல் 14 போயிடுச்சுன்னா என்ன இருக்கும்? எக்ஸ். ஸோ 10t பை 7. ஸோ நம்மளுக்கு அப்போ என்னென்ன ஆன்சர் கிடைச்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ therefore the solutions நம்மளுக்கு என்னது? x is equal to 10t by 7, y is equal to 8t by 7, z is equal to t அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த கொஷின். தேங்க்யூ.